மு.க. ஸ்டாலின் தலைவராக இருக்கும் திமுகவை சேர்ந்தவர் முக்தார் அகமது. அதேபோன்று திருச்சி சூர்யா என்பவரும் திமுகவை சேர்ந்தவர். திருச்சி சூர்யா திருச்சி சிவா எம்பியின் மகனாவார். திருச்சி சிவா டெல்லியில் திமுக சார்பில் எம்பியாக இருக்கிறார். இவரது மகன்தான் திருச்சி சூர்யா. திருச்சி சூர்யாவும் முக்தார் அகமதுவும் அலிஷா அப்துல்லா என்கிற முஸ்லிம் பெண்மணியை பற்றியும் அவரது குழந்தைகளை பற்றியும் தவறாகவும் அவதூறாகவும் பேசியதாக அவர் சென்னை காவல்துறை ஆணையரகத்தில் புகார் அளித்தார். அலிஷா அப்துல்லா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார். ஒரு முஸ்லிம் பெண்மணியான அலிஷா அப்துல்லா பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பதை இந்த முக்தார் அகமதுவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரை பல்வேறு நிலைகளில் பல்வேறு இடங்களில் பலவிதமாக விமர்சனம் செய்து வந்தார். அப்போதெல்லாம் அது திமுக ஆட்சியாக இருந்ததால் முக்தார் அகமது மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் இப்போது திமுக ஆட்சி முடிந்துவிட்டது. இப்போது நடப்பது விஜயின் தவேக ஆட்சி, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி. இந்த ஆட்சியில் அலிஷா அப்துல்லா கண்ணீர் சிந்தியபடி சென்னை காவல்துறை ஆணையரகத்தில் புகார் கொடுத்தார். அதில் தன்னையும் தனது குழந்தைகளையும் அவதூறாக பேசி வருகிறார்கள், இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீர்களா என்று கேட்டு அவர் அழுது புலம்பினார். இதையடுத்து தமிழக காவல்துறை உடனடியாக திருச்சி சூர்யாவை கைது செய்தது. இதை பார்த்த முக்தார் அகமது தலைமறைவாகிவிட்டார். இவர் டெல்லிக்கு தப்பி ஓடிவிட்டதாகவும் பல வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடிவிட்டதாகவும் கூறினார்கள். ஆனால் இவர் பெங்களூருவில் பதுங்கி இருந்து இருக்கிறார் முக்தார். அங்கே ரகசிய தனிப்படை சென்று ரகசியமாக தேடி முக்தாரை அதிரடியாக கைது செய்து சென்னைக்கு கொண்டு வந்தது. இதன் பிறகு முக்தார் அகமது மீதும் திருச்சி சூர்யா மீதும் குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. தமிழக காவல்துறையால் இந்த இருவர் மீதும், திருச்சி சூர்யா முக்தார் அகமது இருவர் மீதும் குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. முக்தார் அகமது மீது ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக கூறுகிறார்கள். அதனால் அவர் மீது இந்த வழக்கை பதிவு செய்வது வெகு சுலபமாக போய்விட்டது தமிழக காவல்துறைக்கு. அதே போன்று திருச்சி சூர்யா மீதும் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. அதனால் அவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய, குண்டர் சட்டத்தில் கைது செய்ய முகாந்திரம் இருப்பதாக நம்பி காவல்துறை அவர்கள் இருவரையும் கைது செய்திருக்கிறது குண்டர் சட்டத்தில். இதனால் திமுகவை சேர்ந்தவர்களும் ஸ்டாலினும் உதயநிதியும் அதிர்ச்சி அடைந்து கிடக்கிறார்கள். என்ன பேசினாலும் எதுவும் செய்ய மாட்டார் விஜய் என்று எண்ணிக்கொண்டிருந்த திமுகவினர் இப்போது அலறி அடித்து ஓட ஆரம்பித்து விட்டார்கள். இனி பேசினால் பார்த்து பேச வேண்டும், அவதூறாக பேசக்கூடாது, குண்டர் சட்டம் பாய்ந்துவிடும் என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர். அதே போன்று அதிமுகவை சேர்ந்தவர்களும் தவேகாவை தரக்குறைவாக விமர்சனம் செய்யக்கூடாது, பெண்களை இழிவாக பேசக்கூடாது என்று பயந்து போய் கிடக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக திமுகவும் அதிமுகவும் பயந்து அளந்து கிடக்கிறது. எங்கே நம் மீது இவர்கள் குண்டர் சட்டத்தை போட்டு விடுவார்களோ என்று அளந்து யோசித்து பேசுகிறார்கள் திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள்.